காவேரி கர்ப்பமா இருக்க விஷயம் தெரிஞ்ச உடனேயே என்னமோ யமுனா ரொம்பவே நல்லவங்களா ஒரே நைட்ல மாறின மாதிரி எல்லார்கிட்டயுமே நடந்ததுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆனா காவேரி கிட்டயுமே யமுனா தன்கிட்ட பேசின மாதிரி தான் நிறைய தடவை பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட விஜயும் செம்ம கடுப்போட யமுனாவை திட்டினது மட்டும் இல்லாம இதுக்கு மேல இந்த மாதிரிலாம் முட்டாள்தனமா யோசிக்காத, இந்த தப்ப மறுபடியுமே பண்ணாதன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு குட்டி அட்வைஸை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்கள மன்னிச்சிடுறாங்க. அதே மாதிரி காவேரியும் நான் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கலன்னு சொல்ல குமரனும் யமுனாவை மன்னிச்சிடுறாங்க. ஆனால் நிவின் மட்டும் யமுனாவை மன்னிக்கிறதா தான் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை கூட விடலை. இதை பற்றி விஜயே நிவின் கிட்ட கேட்கும்போது நிவின் அப்படியே அந்த பேச்சை டைவர்ட் பண்ணிட்டு மனசுக்குள்ளேயே இவளாவது திறந்ததாவது கூடிய சீக்கிரம் மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அது மூலயமா இவ சைக்கோத்தனத்தை காட்டிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு நினச்சி முடிக்கிறதுக்கு உள்ளேயே விஜய் இந்த மாதிரி எல்லாரையும் விட நிவினுக்கு தான் காவேரி கர்ப்பமா இருக்க விஷயம் முதல் முறையா தெரியும். ஏன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஏன் முதல்ல காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனதே நிவின் தான்னு சொல்ல, இதை கேட்டதுக்கு அப்புறமா நியாயமா தன்னோட ஹஸ்பண்ட் மேலேயோ இல்லை தன்னோட அக்கா மேலேயோ நம்பிக்கை இருக்கிற பொண்ணு என்ன பண்ணுவா? ஓ அப்படியா, நிவின் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த யமுனாவோ நிவின் எதுக்காக காவேரியெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்? ஒருவேளை அவங்களுக்குள்ள வேற ஏதாவது இருக்குமா? அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை குழந்தைக்கே காரணம் நிவினா இருக்குமா? இது தெரியாம தான் விஜய் காவேரி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காங்களோ? அதனால்தான் நிவின் காவேரி மேலே இவ்வளோ அன்பாவும் அக்கறையாகவும் இருக்கானோ? ஏன் அப்படியே உண்மையாவே இந்த குழந்தை விஜயோட குழந்தையா இருந்தா அவன் முன்னாடியே என்கிட்ட இந்த உண்மையை சொல்லியிருப்பான்ல. நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணதுக்கு அப்புறமாவும் இந்த உண்மையை சொல்லாமல் இருக்கான்னா ஒருவேளை விஜயும் காவேரியும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலான்னு முடிவு பண்ணி இந்த உண்மையை என்கிட்ட மறைச்சிருப்பாங்களோன்னு அது இதுன்னு நிவின் நினைச்ச மாதிரியே கேவலமாக யோசிச்சு நிவினை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆனா இந்த மாதிரி யமுனா பார்த்த பார்வையிலேயே நிவின் அவங்களோட மனசுக்குள்ள கேவலமான எண்ணம் தான் ஓடிட்டு இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு இதோ ஆரம்பிச்சிட்டாலன்னு சொல்லிட்டு அது ஏதோ புதுசா இல்லாத மாதிரியே அப்படியே கடுப்போட முகத்தை திருப்பிக்கிறாங்க. பட் எல்லார் முன்னாடியுமே இதை கேட்க வேண்டான்னு யமுனா வழக்கம் போல நிவினை யாருமே இல்லாதப்ப டார்ச்சர் பண்ணலான்னு முடிவெடுத்துடுறாங்க. அதனால அவங்க அங்கே அமைதியாக அப்போ கரெக்டாக அங்கே வந்த கங்காவும் என்ன எல்லாரும் தனியாக மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, வாங்க எல்லாரும் சாப்பிட்லான்னு கூப்பிட. ஆனால் காவேரியும் இல்லைக்கா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் மேலேயே உட்காந்து சாப்பிட்லாம், அப்போ தான் எல்லாரும் ஒன்றா உட்கார முடியும். இன்னைக்கு அம்மா மதியானம் சாப்பிடும்போது உன்னை உட்கார வேண்டான்னு சொன்னது உனக்கு வருத்தமாக இருக்குன்னு எனக்கு தெரியும்க்கா. ஏய் காவேரி, ஏன் நீ அப்படிலாம் யோசிக்கிற? அதெல்லாம் எனக்கு ஒரு வருத்தமும் கிடையாது. இல்லைக்கா, உன் முகத்தை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு நீ வருத்தத்தில் தான் இருக்கன்னு. இதுக்கப்புறமா அம்மா அப்படி பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன். என்ன எல்லாரையும் பார்த்து பார்த்து கவனிச்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டு அம்மா என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசிட்டுக்கா, நீ எதுவும் நினச்சிக்காத. கங்காவும் என் அம்மாவை பற்றி எனக்கு தெரியாதா? பரவாயில்ல விடு, அதில் என்ன இருக்குது. சரி அப்போ சாப்பாடு எல்லாத்தையும் நான் எங்கேயே எடுத்துகிட்டு வர சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக அவங்களோட அம்மாவையும் பாட்டியையும் ஹெல்ப்க்கு கூப்பிட்டு சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க. யமுனாவோ கொஞ்சம் கூட உதவி பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க நினப்பை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே குமரனும் என்ன யமுனா இன்னும் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க, போய் உதவி செய்யுன்னு சொல்ல அப்போ தான் அந்த மரமண்டைக்கு உரைக்குது. சரி நம்மளும் போய் உதவி செய்யலான்னு அவங்க அப்பதான் அங்கேருந்து போகிறாங்க. உடனே காவேரியும் சரி சரி நீ இருங்க, நானும் போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன்னு வேகமாக கிளம்ப. ஆனால் விஜயும் காவேரியோட கையை பிடிச்சி இங்கே பாரு, நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுன்னு நிறுத்த. இதை கங்காவுமே பார்த்துட்டு என்ன நம்ம புருஷன் நம்மக்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கலையேன்னு லைட்டாக மனசுக்குள்ளே எல்லாரும் யோசிக்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. பட் அவங்க யமுனா அளவுக்குலாம் ரொம்பவே மோசமாலாம் யோசிக்கல. அப்படியே அந்த விஷயத்த கடந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே ஒன்றா உட்காந்து மாடியில் ஜாலியாக பேசி சிரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக என்னடா மேலே ரொம்பவே சந்தோஷமாக சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்த மாமையும் விஜய் காவேரி பக்கத்தில் உட்காந்து சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கோட சாரதா கிட்ட என்ன சாரதாமா, ஒரு வழியாக உங்கள் குடும்ப பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு போலையே, உங்கள் மருமகன் கூடலாம் நல்லா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்ல உடனே சாரதாவும் ஆமாம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமா என் மருமக என் வீட்டில் தான் இருக்க போகிறாங்கன்னு அப்படியே விஜயை பெருமையாக பார்த்து பேச இதை பார்த்துட்டு மாமியுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு எல்லாம் ஒன்றா சந்தோஷமாக இருந்தால் சரி இதுவே நிலைக்கிட்டோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப நேரமாக கதை பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களோட ரூமுக்கு போய் தூங்க போக அதே மாதிரி நிவினும் சரி நானும் கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல. ஆனால் சாரதாவும் எதுக்கு கிளம்பிக்கிட்டு இங்கேயே ஒரு நைட்டு இருந்துட்டு போகலாம்லன்னு சொல்ல. ஆனால் யமுனாவோ இல்லைம்மா நாளைக்கு கோச்சிங் கிளாஸ் வேற போக வேண்டியது இருக்குது, எனக்கு முக்கியமான நிறைய வேலை இருக்குன்னு நிவினை ஒரு மாதிரியை பார்த்துட்டு
நாங்கள் கிளம்புறோன்னு சொல்ல, இதை பார்த்த நிவினும் இன்னைக்கு கச்சேரி நிறையா இருக்கு போலையேன்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட, இல்லை நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போகிறோம், நாளைக்கே கிளம்புறோம். யமுனா உனக்கு கோச்சிங் கிளாஸ் போகிறது இங்கேருந்து ரொம்பவே பக்கம் தானே, அதனால நீ இங்கே இருந்துட்டு வா. நான் கொஞ்ச நேரம் விஜய்கிட்டையும் குமரன் அண்ணாக்கிட்டையும் பேசிட்டு அதுக்கப்புறமா கிளம்புறேன். நாளைக்கு எனக்கு ஒர்க் நிறையவே இருக்கும், அதனால உன்னெல்லாம் கோச்சிங் கிளாஸ்க்கு போயிட்டுருக்கேன், என்னெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நீ எங்கேயே ரெடியாகி கிளம்பி போயிட்டு வா, எனக்கு காரும் தேவைப்படும்னு சொல்ல, இதை பார்த்துட்டு யமுனா, என்ன நம்மளை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுற மாதிரி தெரியுது, நம்மக்கிட்ட இருந்து எந்த ஒரு கொஸ்டினும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்களோ, அப்போனா நம்ம நினைக்கிறது தான் உண்மையாக இருக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஐயோ தப்பிச்சா போதும்டா, இவ பேசியே என்னை கொன்றுவா. அது மட்டும் இல்லாமல் மறுபடியுமே காவிரியை பற்றி தப்பாக பேசினான்னா கண்டிப்பாக நானே இவளை கொன்னாலும் கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு தன்னோட கோபத்தெல்லாம் அடக்கிறதுக்காகவே யமுனாவோட முகத்தை கூட பார்க்காம அங்கேருந்து கிளம்பி போக பார்க்க, விஜயும் குமரனும் உடனடியா சரி வாங்க பிரதர், நம்ம கொஞ்ச நேரம் பேசலாம்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கும் குமரனுக்கும் நிவின் முகத்தில் இருக்க அந்த பதட்டமும் அதே நேரத்தில் ஒரு கோபமும் தெரியுது. அதனால அவங்க கிட்ட, என்ன பிரதர், அதான் இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் நீங்கள் எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? யமுனாவும் அவளோட தப்பை புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்ல, நிவினும், ஐயோ பிரதர்ஸ், உங்களுக்கு அவளை பற்றி உங்களுக்கு சரியாக தெரியாது, அவள் எவ்வளோ மோசமானவன்னு எனக்கு தான் தெரியும், கூட இருக்கிற என்னால் தான் அவளோட டார்ச்சரை தாங்கிக்கவே முடியல. நான் சீக்கிரமாக இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவளை டிவோர்ஸ் பண்ணிடலாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னால் அவள் கூட சேர்ந்துலாம் வாழவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே யமுனாவும் வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடுப்போட நிவின் கிட்ட, நிவின் நம்ம வீட்டுக்கு போகலாம், நான் அம்மா கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் பேசிட்டேன், நாளைக்கு கோச்சிங் கிளாஸ்க்கும் நான் தனியாகவே ரிக்ஷாவில் போய்ப்பேன், ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல, நிவினும், நீ இங்கே இருன்னு சொல்லிட்டல்ல, அங்கே பாருங்க, நான் மட்டும் கிளம்புறேன், இவன் இங்கே இருக்கட்டும்னு மறுபடியுமே யமுனாவை விட்டுட்டு போகிற மாதிரியே பேச, ஆனால் விஜயும் குமரனும் ஒரு வழியாக நிவினை சமாதானப்படுத்தி அவங்கள யமுனா கூடயே அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியல நிவின் எதுக்காக யமுனாவோட முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, அவங்க கிட்ட பேச கூட மாட்டேன்றாங்கன்னு. அவங்க ஏதோ இன்னுமே காவிரியை பற்றி யமுனா தப்பாக நினச்சதை பற்றியும் தப்பாக பேசுனதை பற்றியும் யோசிச்சு பார்த்துட்டு தான் நிவின் இப்படியெல்லாம் யமுனா மேலே கோபத்தில் இருக்காங்கன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் யமுனாவோட கேரக்டர் முழுசாக தெரிஞ்ச நிவினும் இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் சொல்லி புரியாது, போக போக இவளோட கேரக்டர் எல்லாருக்கும் தெரிய வரும்னு சொல்லிட்டு, சரி வா போய் தொலையலான்னு சொல்லிட்டு யமுனாவை கூட்டிட்டு அங்கேருந்து போக, ஆனால் போகிற வழியிலேயே யமுனா நிவின் நினச்ச மாதிரியே அவங்கள பற்றி தப்பாக தான் நினச்சி கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும், இல்லைங்க அம்மா, எதுக்காக முதல்லயே காவேரி கர்ப்பமாக இருக்கானா, அதை என்கிட்ட கூட சொல்லலை, அது மட்டும் இல்லாமல் அவளை நீங்களே ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா, ஏன் அப்படி நீங்கள் பண்ணணும், அவளை ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் ஏன் கூட்டிகிட்டு போகணும்னு கேட்க, நிவினும், நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு வரியா, உன்னோட சந்தேகம் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட கேட்கறத விட்டுட்டு உங்கள் அம்மா கிட்ட போய் கேளு, நான் எதுக்காக பண்ணன்றதை அவங்க கூட புரிஞ்சுப்பாங்க, ஆனால் உன்னால் புரிஞ்சுக்க முடியாது. அதே சமயத்தில் மறுபடியும் என்னை டென்ஷன் படுத்துகிற மாதிரி ஏதாவது கேட்டுக்கிட்டே வந்த, அவ்வளோதான், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா உன் மனசுக்குள்ளே இன்னுமே காவேரியை பற்றியும் என்னை பற்றியும் மோசமாக தான் இருக்குன்னு நல்லாவே தெரியும். என்னதான் நீ மற்றவங்க முன்னாடி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்டிருந்தாலும் நீலாம் மாறக்கூடியவளே கிடையாது. ஏன்னா உன்னோட மைண்டே அப்படிதான், உனக்கெல்லாம் அசிங்கமான எண்ணம் மட்டும்தான் வரும், அதெல்லாம் உன்னால் மாற்றிக்கவே முடியாது. இதில் நீ போய் கலெக்டர் ஆக போகிறன்னு உன் குடும்பமே நம்பிக்கிட்டு இருக்கு. எனக்கு இப்போது அவங்கள நினச்சி பார்த்தா தான் பரிதாபமாக இருக்குன்னு சொல்லிட்டு யமுனாவை நல்லா டேமேஜ் பண்ணுறாங்க. ஆனால் யமுனாவும் அதெல்லாம் பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமையும் அதெல்லாம் மனசுலையும் எடுத்துக்காமையும் சூடு சொரணையும் இல்லாமல் நிவின் கிட்ட மறுபடியுமே, நீங்கள் பேச்சை மாற்றாதீங்க, முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கன்னு அதையே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிவினும், நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா அப்புறம் ஏற்கனவே பண்ண மாதிரி உன்னை நடு ரோட்டில் இறக்கி விட்டுட்டு நான் போக வேண்டியது இருக்கும், வாயை மூடிட்டு வரியான்னு சொல்ல, இதை கேட்டுட்டு யமுனாவும் இவங்க சொன்னதை செஞ்சாலும் செய்வாங்கன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அமைதியாக வராங்க. ஆனால் வீட்டுக்கு போன உடனே ஆரம்பிச்சிடுறாங்க. இதில் கடுப்பான நிவனும், இதுக்கு மேலே இவ கூட இருந்து என்னால் டார்ச்சர் எல்லாம் அனுபவிக்க முடியாதுன்னு உடனடியாக அடுத்த நாளே அவங்க ஒரு சூப்பரான முடிவோட யமுனா கிட்ட வந்து, இங்கே பாரு, இப்போது விஜய் காவிரியோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு, உங்களோட குடும்பமும் இப்போ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது, அதனால் இப்போது இந்த பிரச்சனையை நான் முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன், நீ இந்த பேப்பரில் மட்டும் சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து யமுனா கிட்ட நீட்ட, என்ன பேப்பர்னு சொல்லிட்டு டவுட்டோட பார்த்த யமுனாவுக்கு செம்ம ஷாக். ஏன்னா அதில் நிவின் இந்த மாதிரி யமுனாவுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதா தான் எழுதியிருக்கு, மியூச்சுவலாக ரெண்டு பேரும் பிரியணுன்ற மாதிரி அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு கடுப்பான யமுனாவும், என்ன நீங்கள் ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க,
அதான் காவேரியும் விஜயும் சேர்ந்துட்டாங்கல்ல, இதுக்கப்புறமா உங்களுக்குலாம் காவேரி கிடைக்கவே மாட்டாள்ல. ஆனா அது தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்கன்னா இதுக்கு பின்னாடி வேற என்ன அர்த்தம் இருக்குன்னு மறுபடியுமே காவேரி மேல இருக்க சந்தேகத்தால பேசிக்கிட்டு இருக்க. இதுல கடுப்பான நிவனும், இங்க பாரு, உங்ககிட்ட இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்தை பத்தி பேச எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. ஒன்று இதுல சைன் போடு, அப்படி இல்லையா நான் கோர்ட்ல இந்த விஷயத்த பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம என்ன இருந்தாலும் நீ என்னை பிளாக்மெயில் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ கூட நீ என்ன பிளாக்மெயில் பண்ணாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன் நீ உயிரோடு இருந்தாலும் இல்லைனாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா உன்னை மாதிரி ஒருத்தி கூட வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து நான் கஷ்டப்படுறதுக்கு பதிலாக நான் தனியாகவே இருந்து ஏன் ஜெயிலையே இருந்து கஷ்டப்பட்டுட்டு போவேன்னு சொல்லிட்டு ஒரே போடா போட்டுடுறாங்க. இதை கேட்டுட்டு யமுனாவும், இங்கே பாருங்க, நான் கேட்கக்கூடாதா, இது கேட்க வச்சிடாதீங்கன்னு சொல்ல. ஆனால் நிவினும், நீ அதை சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் முன்னாடியே நான் என் முடிவை சொன்னேன். ஏன்னா நேற்று விஜய் இந்த மாதிரி நான் தான் முதல்ல காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன்னு சொல்லி சொன்ன உடனேயே உன் முகத்தோட ரியாக்ஷனை தான் நான் பார்த்தனே. அது எவ்வளோ கேவலமாக யோசிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நீ ஏன் வாயை திறந்து அந்த கேவலமான விஷயத்தை கேட்கறதுக்கு முன்னாடி நான் இந்த கதையை முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இப்போவே இதில் சைன் போடு, அப்படியே போட்டுட்டு இந்த வீட்டை விட்டு ஓடிடு அப்படின்னு சொல்ல. ஆனால் யமுனாவை என்னால் எங்கேயும் போக முடியாது, இதில் சைனும் பண்ண முடியாதுன்னு சொல்ல. சரி, நீ இதை தான் செய்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இங்கே பாரு, கோர்ட்லையும் இதுக்கான பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் சப்மிட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ்க்கான எல்லா நோட்டீஸுமே அனுப்பி வச்சிருவாங்க. ஆனால் அது வரைக்கும் நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு அருவெறுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு யமுனாவை அங்கேருந்து வெளியே துரத்த, யமுனாவும் அழுதுகிட்டே வெளியே போயிட்டு, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், இது எல்லாத்துக்கும் காரணமானவளையும் நான் சும்மாவே விட மாட்டேன்னு மறுபடியுமே பைத்தியக்காரத்தனமா இந்த கோபத்தை காவிரி மலையை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிவினும் இதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படுற மாதிரியே தெரியல. ஆனா அவங்க பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறமா யமுனா உடனடியா வீட்டுக்கு போயிட்டு அழுதுகிட்டே, இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையே நாசமாயிடுச்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீட்டில் இருக்கவங்க தான்னு பொத்தாம் பொதுவா சொல்ல. ஆனா காவிரிக்கு யமுனா எதுக்காக இப்படி சொல்றான்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஆனாலும் அந்த விஷயத்துல நம்ம தலையிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஒதுக்கி நின்றுக்கிட்டு இருக்காங்க. விஜயும் அதே மாதிரி தான் அமைதியா நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாரதாவுக்கும் ஒண்ணுமே புரியல. இங்க என்னடி நடக்குது, நீ என்ன தப்பு பண்ண, இந்த வீட்டுல இருக்கவங்க என்ன தப்பு பண்ணாங்க, எதுக்காக நிவின் தம்பி இப்படி பண்ணுச்சு, ஏன் நேத்து கூட நீங்க வந்து நல்லா தானே பேசிட்டு போனீங்க, அதுக்கப்புறமா என்ன ஒரே நாள் நைட்ல உங்களுக்குள்ள பிரச்சனைன்னு கேட்க. ஆனா யமுனாவும், அதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும், அவர் ஏன் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறாங்கன்னு அவங்க கிட்டே கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்க ஒரு ரூமுக்கு போக, இதை பார்த்துட்டு சாரதாவும் குமரன் கிட்ட, தம்பி முதல்ல அந்த தம்பிக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க, இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சு என் பொண்ணுங்க எல்லாரும் சந்தோஷமா அவங்க புருஷன் கூட இருக்காங்கன்னு நினைச்சா இப்போ இப்படி ஒரு குண்டை தூக்கி வீட்டுக்கிட்ட போட்டுட்டு வந்திருக்காளே, இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியலன்னு சொல்ல. குமரனும் உடனடியா நிவின்க்கு கால் பண்ணி, நிவின் இந்த மாதிரி யமுனா வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்றாங்க. அதுக்கு நிவனும், ஆமாண்ணா நான் தான் அனுப்பி வச்சேன், அவகிட்டயே என்ன விஷயன்றத தெளிவாக சொல்லி தான் அனுப்பி வச்சேன், அவள் அதை புரிஞ்சுக்கலனாலும் நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு அவ கூட வாழ விருப்பம் இல்லைன்னு உங்களுக்கே ஏற்கனவே தெரியும்னு சொல்ல. அதுக்கு குமரனும், என்ன நிவின் நீ யமுனா பண்ண எல்லாத்தையுமே மன்னிச்சிட்டேன்னு நினச்சோம், ஏன் அது மட்டும் இல்லாமல் நாங்களே அது எல்லாத்தையுமே மறந்துட்டோம், இப்போ விஜயும் காவிரியும் தான் ஒன்று சேர்ந்துட்டாங்கல்ல, இதுக்கப்புறமா உங்களோட வாழ்க்கைக்குள்ள எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவளே பேசிட்டு தானே போனா, அப்புறம் எதுக்காக இப்படி நீ அவளை மன்னிக்காமே இருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, முதல்ல நீ நேர்ல வா, என்ன விஷயன்றத தெளிவா பேசிக்கலாம்னு சொல்ல. ஆனா நிவினும், சரிண்ணா நான் நேர்ல வரேன், ஆனா உங்களுக்காக மட்டும்தான் வரேன், அது மட்டும் இல்லாம அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கும் நான் இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா என்ன நான் முழுசா அவளை பத்தி சொன்னா கண்டிப்பா நீங்களே அவளை வெறுத்துருவீங்க, அதனால தான் நான் அமைதியா இருக்கேன், இருந்தாலும் எனக்கும் அவ கூட வாழ விருப்பம் இல்லை, இந்த விஷயத்த இப்ப சொல்லலைன்னா எப்போயுமே சொல்ல முடியாது, அவ எப்படிப்பட்ட கேரக்டர்ன்றத நானே உங்களுக்கு வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுட்டு டைரக்டாகவே சாரதாவை பார்த்து பேசுறதுக்காகவும் அவங்களோட வீட்டில் இருக்கவங்க கிட்ட யமுனா கூட இதுக்கப்புறமா வாழ முடியாதுன்றத உறுதியாக சொல்றதுக்காகவும் வீட்டுக்கே கிளம்பி வந்துடுறாங்க. ஆனால் நிபின் வந்த உடனேயே சாரதா, என்ன தம்பி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களே, என்ன இருந்தாலும் இவ உங்களை ஏமாத்தியே கல்யாணம் பண்ணாலும் இப்போ எல்லாம் நல்லபடியாக தானே போய்கிட்டு இருக்கு, ஆனால் நீங்கள் ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு கேட்க, அதுக்கு யமுனாவும், எல்லாத்துக்கும் காரணம் இந்த காவேரி தான், இந்த காவேரியால் தான் இப்போ வரைக்கும் இவர் என்னை ஏற்றுக்காமே இருக்காங்கன்னு சொல்ல. உடனே ஷாக்கான கங்காவும், வாயை மூடிடி, நீ பண்ண தப்புக்காக தான் இப்படியெல்லாம் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் காவேரி நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நிவனையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா, ஆனால் நீ கல்யாணம் ஆனதுலேருந்து அவர் மட்டும் கஷ்டப்படுத்தல, காவேரியும் சேர்த்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக காவேரி உனக்கும் நிவினுக்கும் கல்யாணத்தை பண்ணியே வச்சிருக்க மாட்டா, அப்படித்தானே காவேரின்னு சொல்ல. காவேரியும் எதுவுமே சொல்லாம அமைதியா நின்றுகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பிரச்சனைக்குள்ள தான் இருக்கும்,
தன்னால தான் இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க காரணத்தை கொண்டும் நடுவில் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா இந்த பிரச்சனை பெருசாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அமைதியாவே நின்றுகிட்டு இருக்காங்க. ஆனா விஜய்க்கும் தன்னோட பொண்டாட்டிய இந்த மாதிரி காரணமே இல்லாம அசிங்கப்படுத்தி பேசுறவங்கள பார்த்துட்டு அமைதியா சும்மா இருக்க முடியல. அதனால அவங்க யமுனா கிட்ட, யமுனா, நேத்தே இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அப்புறம் இன்னும் எதுக்காக நீ காவிரியவே ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்க? பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்கு, அதை நீ ஏத்துக்கிட்டா மட்டும்தான் உன்னால சந்தோஷமா நிவின் கூட வாழ முடியும். அது மட்டும் இல்லாம பிரதர், நீங்க எதுக்காக இப்போ யமுனாவை வீட்டை விட்டு அனுப்புனீங்க? இல்லை பிரதர், இதுக்கு மேலேயும் என்னால் அவ கூட வாழ முடியாது. நான் சொன்னல, இவ புத்தியெல்லாம் மாறவே மாறாது. எதையாவது ஒன்றா அவளாவே யோசிச்சு பார்த்துட்டு என்னையும் காவேரியையும் சேர்த்து வச்சு பேசுவா. நான் இது வரைக்கும் இதை பற்றி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஏன்னா அது எனக்கு மட்டும் அசிங்கம் இல்லை, காவேரிக்கும் அசிங்கம் தான். அதனால தான் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தேன். ஆனால் இந்த விஷயம், காவேரி கர்ப்பமாக இருக்க விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் இவ ஏன் மேலே சந்தேகப்படுறானா அதுக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கே நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் இதுக்கப்புறமாவும் இவ்வளோ என்னால் என் பொண்டாட்டியா ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க, நான் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டேன். அவளுக்கு அதில் விருப்பம் இருக்கோ இல்லையோ, கோர்ட்டில் ஹியரிங் வரும்போது அவள் வந்து அவளோட தரப்பை சொல்லட்டும், நான் என் தரப்பை சொல்கிறேன். கண்டிப்பாக எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சி ஆகணும். அதுக்கு வேணும்னா நீங்கள் என்கிட்டேருந்து ஏதாவது எதிர்பார்த்தாலும் பரவாயில்லன்னு சொல்ல, சாரதா உடனே, என்ன தம்பி, நீங்களும் உங்களோட பணக்கார திமிரை காட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நிவினும், நான் அப்படி சொல்ல வரல, எப்படி இருந்தாலும் நீங்கள் கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவள் வேற கலெக்டர் ஆகணும்னு உளறிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பாக இவளோட மனசுக்கெல்லாம், அதுவும் இவளோட புத்திக்கெலாம் அவளால் கலெக்டரே ஆக முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உங்களோட ஆசைக்காக அவளை கலெக்டர் ஆக்கிறதுக்காக என்னெல்லாம் செலவு பண்ணணுமோ அந்த மொத்த செலவையும் நான் ஏற்றுக்கிறேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பாட்டியோ, என்னப்பா அவ தான் புத்தி கட்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான, நீயும் அவசரப்பட்டு இப்படி முடிவெடுக்கலாமான்னு சொல்ல, நிவினோ, இல்லை, நான் தெளிவாக தான் இந்த முடிவெடுத்திருக்கேன். ரொம்ப நாளாகவே இவ எனக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்ருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் போனால் நானே தற்கொலை பண்ணி எனக்கே பயமாக இருக்குது. அதனால தான் அவ்வளோ பெரிய முடிவை நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன முடிவை எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட, விஜய், நீங்களாவது என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காவிரியை பற்றி தப்பாக பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையோ அதே மாதிரி தான் எனக்கும் பிடிக்காது. அதுவும் என்னை பற்றி என்னையும் அசிங்கப்படுத்தி பேசுகிறா. எப்படி ஒருத்தி கூடலாம் என்னால் வாழ முடியாது. அதுவும் என் மேலே ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லாத ஒருத்தி கூட என்னால் எப்படி வாழ முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க. நான் எடுத்த முடிவை பற்றின உங்களோட கருத்து என்னன்னு கேட்க, உடனே விஜயும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கு என்னமோ நீங்கள் எடுத்தது தான் சரின்னு தோணுது. ஏன்னா நேற்று அவ்வளோ பேசினதுக்கு அப்புறமாவும் நான் பேசின ஒரு வார்த்தையிலேருந்து இவ இவ்வளோ பெரிய விஷயத்த எடுத்திருக்கானா, கண்டிப்பாக இவளோட புத்தியே மோசமானதான்னு யமுனாவை கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் தன்னோட ஒய்ஃபை தப்பாக பேசினதுக்காக அவங்க யமுனாவை வச்சு செய்ய, இதை கேட்டுட்டு சாரதாவும் அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யமுனாவும், என்னம்மா இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னை இப்படி கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, நீ ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்க, நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? நான் சந்தேகப்படுற மாதிரி தானே இவங்களும் நடந்துக்கிறாங்க. ஏன் காவிரி கர்ப்பமாக இருக்க விஷயத்த இவங்க எங்கிட்டேருந்து மறைக்கணும்? நான் அவ்வளோ தடவை இவங்களை காவிரியோட சேர்த்து வச்சு அசிங்கப்படுத்தியிருக்கேன், திட்டியிருக்கேன், கேவலப்படுத்தியிருக்கேன். ஆனால் அப்போ கூட இவங்க இந்த உண்மையை மறைச்சிருக்காங்க. அதுவும் முதல்ல அவளை ஹாஸ்பிட்டலுக்கே நிவின் தான் கூட்டிகிட்டு போனாங்கன்னு நேற்று விஜய் சொன்னாங்க. அதுக்கெலாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கண்டபடி பேச ஆரம்பிக்க, இதை கேட்டுட்டு செம்ம கோவத்தோட சாரதா உடனடியாக யமுனாவோட கண்ணத்தில் பலான்னு ஒரு அறைய விட்டு, தம்பி, நீங்கள் இவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறது சரிதான். இங்கே பாருடி, ஒழுங்கு மரியாதையாக அந்த தம்பிக்கு டிவோர்ஸ் கொடுக்குற. அது மட்டும் இல்லாமல் நீ இதுக்கப்புறமா என் பொண்ணே கிடையாது, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அத்தனை பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஆனால் யமுனாவும், எம்மா, என்னம்மா புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க, என்ன போய் வெளியே போக சொல்கிற? ஆமாடி, இதுக்கப்புறம் நீ என்னோட பொண்ணே கிடையாது. இப்படி ஒரு வார்த்தையை நீ சொல்லிட்டல்ல, உனக்கெல்லாம் இந்த குடும்பத்தில் இருக்க தகுதியே கிடையாது, ஒழுங்கு மரியாதையாக வெளியே போன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு தரன்னு யமுனாவை இழுத்துட்டு வெளியே போக, இதை பார்த்துட்டு விஜயே ஒரு நிமிஷம் ஷாக்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, ஆனால் சாரதாவும், நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான், இவளோட புத்தியே கேவலமான புத்தி தான். அதனால இவ புத்தியெல்லாம் மாத்துறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இவ வெளியே போய் கஷ்டப்படட்டும், அப்பதான் நம்மளோட அருமை என்னன்னு புரியும்னு சொல்லிட்டு, என்ன காவேரி உன்னை பத்தி இப்படி பேசுறா, நீ இன்னும் அமைதியா இருக்கான்னு கேட்க, காவேரியும், இவ தான் புத்தி கெட்டத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கானா, நீங்களும் எதுக்காக இதுக்கெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நாள் என்ன ஒரு நாள் அவ நிவனையும் சரி என்னையும் சரி புரிஞ்சுக்கதா போறா. அதே சமயத்துல இவ சொல்றத நினைச்சு பார்த்து நான் ஏன் வருத்தப்படணும்? எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, அதை விட என் ஹஸ்பண்ட் என்ன நம்புறாங்க அது எனக்கு போதும் இல்லைன்னு சொல்ல, இவனும், பாத்தியா, காவிரியோட நம்பிக்கையில ஒரு துளியாவது உனக்கு இருக்கா என் மேல? இப்ப தெளிவா புரியுதுல்ல நான் உனக்கு டிவோர்ஸ் எதுக்காக கொடுக்குறேன்றது. ஏன்னா உனக்கெல்லாம் மனைவியா இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள செம்மையா அசிங்கப்படுத்த, இப்பதான் யமுனாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மண்டையில உரைக்க ஆரம்பிக்குது. அதனால அவங்க கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா அது எதையுமே யாருமே கண்டுக்கிற மாதிரியே தெரியல. என்ன, காவேரிக்கு தான் கொஞ்சம் அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு. பட் இருந்தாலும் விஜய் காவேரியோட கையை இறுக்கமா பிடிச்சிருக்காங்க. ஸோ காவேரியுமே எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க.
ஸோ காய்ஸ், இந்த மாதிரி தப்பா யோசிச்சுட்டு இருந்த யமுனாவுக்கு அவங்களோட குடும்பமும் சரி நிவனும் சரி சேர்ந்து சரியான தண்டனையை கொடுத்துருக்காங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு பக்கம் பாட்டி தாத்தாவும் செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்பட தான் போறாங்க. ஸோ அவங்க கூடிய சீக்கிரம் விஜயையும் காவேரியையும் தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போனா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?